இன்றைக்கு சமைக்க போகிறது புதினா கிரீன் சில்லி சிக்கன். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் புதினா கிரீன் சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கோழி எடுத்திருக்கேன், அரை கோழி எடுத்திருக்கேன். வியூவர்ஸ், அந்த கோழி கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் யோகர்ட் எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி. இஞ்சி பூண்டு விழுதுகள், மஞ்சத்தூள் 1/4 கரண்டி, தேவையான அளவு உப்பு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கோழியை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம், ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு சொன்னாக்கா, இஞ்சி பூண்டு. நான் 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன், 2 போட்டு இடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துருவோம். அது கூட நம்ம 1/4 கரண்டி மஞ்சத்தூள் இதுலேயே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் யோகர்ட் எடுத்திருக்கேன், இது கூட ஒரு கரண்டி நம்ம சேர்த்துக்குவோம், ஒரு கரண்டி போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகேவா, அந்த கோழிக்கு நம்ம அரைக்க போகிற பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் புதினா எடுத்துருக்கேன். நான் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். இது ஒரு கைப்பிடி அளவு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிரீன் சில்லி 7 எடுத்திருக்கேன். தமிழில் இதை ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க, சில்லிப்படி. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, புதினா இதை இதில் போட்டுருவோம். ஓகேவா, அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் நல்ல ருசியாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அவ்வளோக்கு நல்லது. அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. உங்களுக்கு உரப்புக்கு குறவா வேணும்னா குறவா போட்டுக்குங்க, கூட வேணுமா கூட போட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மங்கில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. உங்களுக்கு கட்டியாக வேணுமா கட்டியாக செஞ்சுக்கலாம், தண்ணியாக கொஞ்சம் வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ அடுத்தது வதக்கிற ஜாமாவை பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம கோழி வதக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி பழம் 1, இஞ்சி பூண்டு விழுதுகள், உருளைக்கிழங்கு 2 சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பட்டை, லவங்கப்பூ, கிராம்பு 2, 1/4 கரண்டி பட்டை மிளகாத்தூள், தேவையான அளவு தேங்காய் பால், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர். ஓகேவா, சீரம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஓகேவா, எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, பூ, கிராம்பு இதை 3 சேர்த்துருவோம். நல்லா வதங்கிட்ட கொஞ்ச நேரம் எண்ணெயில். ஓகேவா, அடுத்தது பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஓகேவா, வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ஓகேவா, எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்குவோம்.
அது கூட வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. ஓகேவா, நல்லா வேகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு தக்காளி பழம் சேர்த்துருவோம் ரெடியாக. சேர்த்துட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். அப்போ தான் தக்காளி பழம் நல்லா வதங்கும். ஓகேவா, நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். ஓகேவா, தக்காளி பழம் வெயிட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஓகேவா, கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோட வாடை போட்டோம். ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உருளைக்கிழங்கு 2 வெட்டி வச்சுருந்தா அது இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஓகேவா, சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். ஓகேவா, 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஊற வச்சு இந்த கோழியை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், கோழி கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, பாருங்கள் கொஞ்ச நேரம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கூட வந்து நம்ம பட்டை மிளகாத்தூள். ஓகேவா, நம்ம ரொம்ப போட வேணாம், ஏன்னா இந்த அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. 1/4 கரண்டி போட்டால் போதும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புதினா, க்ரீன் சில்லி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் கொட்டிடுவோம். ஓகேவா, நல்லா கொட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா மிளகாத்தூள் வேறு போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, பார்த்து போட்டுங்க. அப்புறம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, நம்ம அது கூட நம்ம நல்லா கிண்டி விடுவோம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த க்ரீன் சில்லி இப்போ நம்ம போட்டுருக்கோம், அது பச்சை வாடை அடிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுவோம், மூடி வைக்கலாம். ஓகேவா, 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் திறந்து. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம், தேங்காய் பால். ஓகேவா, நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 2லேருந்து 5 நிமிஷம் டைம் கொடுத்தேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கிறோம் மேலே. ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. அப்படி உங்களுக்கு உரப்பு ரொம்ப குறைவா வேணும்னா ஊசி மிளகா வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் 7 மிளகா சொன்னேன், நீங்கள் ஒரு 4-5 மிளகா நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வெள்ளை சோறு, பிரியாணி எதில் வேணுமா சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். சுவையான புதினா க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.